ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய இந்த நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்பா இருக்கிறேன். ஸோ டெய்லி இந்த கதைக்கு உள்ள போகும்போது நீங்க உட்கார்ந்தா மட்டும் ஏதாவது ஒரு கேள்வியோட கேட்டு அந்த கேள்விக்கு அப்புறம் கதைக்குள்ள போகணுன்னே தோணுது. அது எப்படி? இல்ல அதைத்தான் நானும் கேட்கறேன், ஏன் எனக்கு அப்படி தோணுது தெரியலையே, முக ராசியோ என்ன தெரியல. இது கொஸ்டின் கேட்டா ஏதாவது தோண்டலான்னு உங்களுக்கு தோணுதோ என்னமோ, சொல்லுங்க. தெரியல, அது அவங்க கல்பனா உட்காந்துருக்கப்போ கூட இவ்வளவு கேள்வி கேட்கணும்னு தோண மாட்டேங்குது. நீங்க வந்தீங்கனாலே நிறைய கேள்விகள் கேட்கணும்னு சொல்லுங்க. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூல் டூர் காலேஜ் டூர் எல்லாம் போயிருக்கீங்களா? ஸ்கூல்ல போயிருக்கோம். ஸ்கூல்ல போயிருக்கீங்க. அந்த அரண்மனை போய் பாக்குறது அந்த மாதிரி எல்லாம்? அரண்மனை மீன்ஸ் அந்த குயின்ஸ்லாண்ட் போயிருக்கோம்ல, அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருக்கீங்க? அந்த மாதிரி தான் போயிருக்கோம். ஓகே. எங்க நான் சின்ன பிள்ளை இருக்கப்ப எங்க ஊர் பக்கத்துல மதுரையில வந்து திருமல நாயக்கர் பேலஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு கூட்டு போவாங்க. அங்க போனோம் அப்படின்னா ஒரு பெரிய தூண்கள்லாம் இருக்கும். ஆமா, இப்ப கூட நாங்க ஸ்கூல் டைம்ல போனது இல்ல, மேரேஜ் ஆயிட்டு போனோம். மேரேஜ் ஆயிட்டு பெங்களூர்ல அந்த சுல்தான் அங்க உள்ள பேலஸ், பெங்களூர்ல இருக்கக்கூடிய பேலஸ் பார்க்க போயிருக்கீங்க. ஓகே, சூப்பர். மைசூர்ல அதே மாதிரி ஒரு பேலஸ் ஒன்று இருக்கு, மைசூர் பேலஸ். ஆமா, இந்த மாதிரியான பேலஸ் அப்படிங்கிறப்ப அந்த மன்னர்கள் வாழ்ந்த காலகட்டத்துடைய பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, வச்சிருப்பாங்க இல்லையா? ஏன் இதை கேட்டேன்னா, இன்னைக்கு கதை வந்து மன்னர் காலத்துல நடக்கக்கூடிய ஓகே. அங்க ஒரு சின்ன பையன் வந்து ஒரு அரசர்கிட்ட போய் கேட்கிறான், அரசரே, மகிழ்ச்சி, வாழ்க்கையோட மகிழ்ச்சியை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இல்ல வாழ்க்கையோட மகிழ்ச்சி எப்படி நாம உணர்றது அப்படின்னு கேட்டிருக்கிறேன். கேட்டோன்னே அவர், சரி நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டியூஸ் பண்றீங்க இல்லையா, அந்த டியூஸ் பண்ணல எண்ணெயை ஊத்திட்டு இந்த அரண்மனை ஃபுல்லா என்ன பண்ணணும், நீ சுத்திட்டு வரணும், ஆனா என்ன ஆயிருக்கூடாது, கீழே ஊத்தக்கூடாது, டிராப் ஆயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவனு சரினா அரண்மனை ஃபுல்லா அப்படியே போய் எல்லா இடத்துக்கும் சுத்திட்டு வந்துட்டு ஒரு சொட்டு கூட என்ன பண்ணல, கீழே சிந்தல. எல்லாம் கவனமா அந்த எண்ணெய் கீழே கொட்டக்கூடாதுன்னு அப்படின்னு அப்ப அவர் வந்து கேட்டிருக்கிறாரு. இங்க அரண்மனையை சுத்தி பார்க்க போறப்ப இங்க பளிங்கலான சிலை ஒண்ணு இருந்துச்சு, கார்டன் ஒண்ணு இருந்துச்சு, நீச்ச குளம் ஒண்ணு இருந்துச்சு, இதெல்லாம் நீ பாத்தியா? எதையும் நான் பாக்கல, எப்படி நான் பார்க்க முடியும்? அதெல்லாம் பார்த்தேன்னா எண்ணெய் கீழே ஊத்திட்டு இருக்கோம். அதைத்தான் அவன் என்ன பண்ணிருக்கான், சொல்லிருக்கான், இவர் திரும்ப ஒரு ரவுண்டு போ, எண்ணெயை பத்தி கவலைப்படாத, மத்த என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துட்டு வான்னு திரும்ப என்ன பண்ணிருந்தாரு. அப்ப எண்ணெய் எல்லாம் கொட்டி இருக்கும், கரெக்டா? எண்ணெய் எல்லாம் கொட்டி போச்சு. இப்ப அரசர் சொன்னாராம், இந்த எண்ணெய் கொட்டாமலும் சுத்தி என்ன நடக்குதுங்கிறதையும் ரசிக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியின் ரகசியம். ஓ, இப்ப நம்மளும் என்ன அப்படின்னா ரெண்டு நிலை முடியாதுன்னு கிடையாது. ரெண்டு நிலை நம்ம என்ன அப்படின்னா, பல நேரங்கள்ல ஒண்ணு அந்த எண்ணெயை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி வேலை பணம் சம்பாதிப்பது, அதே என்ன பண்ணிட்டு இருப்போம், போயிட்டு இருப்போம். அதே மாதிரிதான் நம்ம எங்க போனாலும் நம்ம எங்க இடத்துக்கு என்ன ரசிக்கணும்னு போயிருப்போமோ அங்க அதை ரசிக்காம டென்ஷனே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். சோ அப்போ வேற ஒண்ணும் வேண்டாங்க, வேளாங்கண்ணிக்கு போயிருப்பாங்க, அண்ணன் நம்ம மாதா வந்து அப்படியே கண் குளிர தரிசிச்சுட்டு வரணும்னு சொல்லி சனிக்கிழமை மாதா சுற்றுப்பிரகாரம் என்ன பண்ணுவோம் நடக்கும். அந்த மாதா சுற்றுப்பிரகாரம் வரப்ப எல்லாரும் கண் குளிர ரசிப்போன்னு பார்த்தா எல்லாம் அப்படி வந்து போட்டோ எடுத்துட்டு இருப்போம், போட்டோ வீடியோ முடியுமோ அவங்க கிட்ட போய் நம்ம போட்டோ எடுத்துட்டு இருப்போம். யாரும் பிரேயர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. இருக்க பிரேயர்ஃபுல் அப்படிங்கறத காட்டிலும் கண் குளிர பார்க்கணும் தானே நம்ம போயிருக்கிறோம். ஆனா அங்க போய் என்ன பண்றோம், மொபைல் போன் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். சோ அப்போ வாழ்க்கையை நாம் ரசிக்க வேண்டும், வாழ்க்கையின் மகிழ்ச்சியை உணர வேண்டும்னா நம்ம வேலையோடையும் வேலை கவனமா இருக்கணும். அதே நேரத்துல நாம எப்படி இந்த உலகத்தை ரசிக்க வேண்டுமோ அதையும் நாம் ரசிக்க செய்ய வேண்டும். சூப்பரான ஒரு சிந்தனையோட நாளை தொடங்கி இருக்கோம். இப்ப ஆளுதர்சனம் பார்க்கலாம். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என்
ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாள் சிறப்பா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கண்டிப்பா கதையில கேட்ட மாதிரி தான் நம்ம வந்து எப்பவுமே வந்து எந்த இடத்துக்கு நம்ம போறோமோ அந்த இடத்துக்கான வேலையை மட்டும் தான் நம்ம பார்க்கணும், நிச்சயமா. ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு டாபிக் வந்து எப்படி அதை ஒட்டி தான் நமக்கு இருக்க போதா? ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள், உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்ததுனால எனக்கு என்ன நாளுங்கிறத மறந்தாச்சு. ஓகே, ஆக்சுவலா எனக்கு வந்து டிரான்ஸ்பிகரேஷன் ஆஃப் த லார்ட், அதாவது ஆண்டவரின் தோற்ற மாற்ற மாற்ற விழா அப்படிங்கறத எனக்கு என்ன பண்றோம், நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ அது என்ன ஏது அதை பத்தி நம்ம எல்லாருக்கும் நிறைய நேரங்கள் தெரியும். மறைவுரைகள்ல கேட்டிருக்கிறோம், பிரசங்கிச்சிருக்கிறோம். இன்னைக்கு அதுல இருந்து ஒரு சின்ன விஷயம், இயேசுவினுடைய தோற்ற மாற்றத்தை போல என்னுடைய வாழ்வில் மாற்றம் ஏற்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அதை தான் நீங்க என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். இப்போ முதல் விஷயம், நம்முடைய சிந்தனையில் மாற்றம் காண வேண்டும். நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவா ஒரு விஷயம் நடந்துட்டா கூட அதையே நினைச்சு என்ன பண்ணிட்டே இருக்கோம், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும், கலப்படப்படுவோம், பல விஷயங்கள் ஞாபகம் வரும், யோசிச்சுக்கிட்டே இருப்போம். பக்கத்துல யாராவது நமக்கு பிடிக்காத ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கோவம் வரும், அவங்க மேல பொறாம வரும், அவங்களுடைய வெற்றி நம்மளால என்ன பண்ண முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. சோ ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கு, அந்த எண்ண ஓட்டங்கள் நேர்நிலையாக ஓடுவதை காட்டிலும் எதிர்நிலையாகத்தான் என்ன பண்ணுவோம், அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மாற்றம் நம்ம ஃபர்ஸ்ட் சிந்தனையில வர வேண்டும். நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். என்னுடைய கவலைகள் நான் கவலைப்படுறதுக்கு 1000 விஷயங்கள் இருந்தாலும் அதை பத்தி நான் கவலை கொள்ளாமல் நான் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, அதுல நான் என் சிந்தனை என்ன பண்ணணும், கவனத்தை செலுத்த வேண்டும். சோ இப்படி என்னுடைய சிந்தனையில் நான் மாற்றத்தை காண வேண்டும். சூப்பரான மாற்றம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம், அவரது அரியணையின் அடித்தளம். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்கிற நிகழ்வு வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மட்டற்ற மகிழ்ச்சி, மிக ஆனந்தம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் திருப்பாடல் 97 தியானிக்க நமது திருவை நம்மை அன்போடு அழைக்கிறது. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் என்கிற அழகிய ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பில் நம்மை சிந்திக்க, இன்னும் அதிகமாய் ஆழமாய் தியானிக்க நமது திரு அவை நம்மை அழைக்கிறது. திருப்பாடல் 97 அனைத்திற்கும் ஆண்டவர், அரசர் ஆண்டவர் என்பதை மிக அழகாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் உலக அனைத்திற்கும் அரசராய் இருந்து வழிநடத்துகிறார் என்கிற ஆழமான ஒரு நம்பிக்கையை இந்த திருப்பாடல் ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். இவர் ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற திருப்பா எழுத்தாளர்கள் ஒருவர் என்று விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு அழகான இந்த திருப்பாடல் 12 வசனங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. இந்த 12 வசனங்களும் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் மிக அழகாக ஆண்டவர் மாட்சியுடன் தோன்றுவார் என்பதை வெளிக்காட்டுகிறது. 7 முதல் 10 வரை உள்ள வசனங்கள் ஆண்டவர் அனைத்து தெய்வங்களுக்கும் மேலானவர் என்கிற உயரிய கருத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து வருகிற 11, 12 ஆகிய வசனங்கள் மிக அழகாக நேர்மையாளர்கள் மீது ஆண்டவர் அளவு கடந்த அன்பு கூறுகிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த 3 மைய கருத்திலே
ஆண்டவர் அரசாட்சி செய்கிறார் என்கிற மிக மிக உயரிய தலைப்பை கொண்டவராக இந்த திருப்பாடல் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிற பொழுது ஆண்டவர் அரியணை ஏறுகிறார். அரசாட்சி செய்ய அவர் தன்னையே முழுவதுமாக கையளிக்கிறார். இந்த மக்கள் மீது நீதியோடு வழி நடத்துகிறார் என்கிற அழகான கருத்துக்களை தன்னகத்தே கொண்ட கருத்து செறிவுமிக்க ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. திருப்பாடல் 97 நாம் இன்னும் அதிகமாய் வாசிக்கிற பொழுது, இன்னும் ஆழமாய் உணர்கிற பொழுது, ஆண்டவர் நீதியுடன் மக்களை ஆட்சி செய்கிறார். மற்ற எல்லா தெய்வங்கள் என கருதப்படுகிற அனைத்தை விட நமது ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிறார். அரசர்களுக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறார் என்கிற உயரிய கருத்தை இந்த திருப்பாடல் வெளிப்படுத்துகிறது. சரி, ஆண்டவருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாய் இருக்க போகிறது? ஆண்டவருடைய ஆட்சி எதிரிகளை அழித்து கட்டுகிற ஆட்சியாக இருக்க போகிறது. ஆண்டவருடைய ஆட்சி எல்லோருக்கும் நீதி வழங்குகிற ஆட்சியாக இருக்க போகிறது. ஆண்டவருடைய ஆட்சி தீமைகளை அறவே ஒழித்து கட்டுகிற ஒரு ஆட்சியாக இருக்க போகிறது என்பதைத்தான் இந்த திருப்பாடல் 97 ஆழமாக பதிவு செய்கிறது. இப்படியான ஆண்டவர், எல்லாவற்றிற்கும் உயரிய ஆண்டவர், நீதியோடு மக்களை வழிநடத்துகிற அன்பான ஒரு செய்தியை இந்த திருப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அரசன் எவ்வழியோ மக்கள் அவ்வழியே இருப்பார்கள் என்று நாம் யோசிக்கிறோம். அந்த ஒரு வார்த்தையை நம்பி நீங்கள் நினைத்து பாருங்களேன். நமது அரசர், நம்மை ஆட்சி செய்கிற அரசர் எப்படிப்பட்ட அரசராக இருக்கிறார்? நீதியுள்ள அரசராக, எதிரிகளை அறவே ஒழிக்கிற அரசராக, தீமைகளை எப்பொழுதும் நம்மை அண்டவிடாமல் செய்கிற அரசராக இருக்கிறார் என்று சொன்னால், நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? நீதியை நிலைநாட்டுகிறோமா என்ற ஆழமான ஒரு சிந்தனை நமக்குள்ளாகவே ஒரு கேள்வியாக ஊற்றெடுப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் நீதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? எனக்கென்றால் ஒரு நீதி, பிறருக்கென்றால் இன்னொரு நீதி என்கிற ஒரு மனநிலையில் நாம் வாழ்கிறோமா? எனக்கு சரி என்று பட்டது பிறர் அதையே செய்தால் அது தவறு என்று சுட்டி காட்டுகிற பழக்கம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் நீதியுள்ளவர்களாக இருக்கிறார் என்று சொன்னால், நாம் நம்மிடம் இருக்கிற தீமைகளை அறவே அகற்ற தேவையான முயற்சிகளை நாம் செய்கிறோமா? அல்லது தீமைகளை எல்லாம் நாமே கூட்டி சேர்த்து பத்திரமாக வைத்துக்கொண்டு, இதோ ஆண்டவர் எனக்கு இந்த பாவங்களை கொடுத்து விட்டார், தீமைகளை கொடுத்து விட்டார், நோய்களை கொடுத்து விட்டார் என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் உலகனைத்தையும் ஆள்கிறார், நம் மீது ஆட்சி செய்கிறார், நீதியோடு ஆட்சி செய்கிறார், அன்போடு ஆட்சி செய்கிறார், தீமை அறவே அகற்றுகிற ஒரு ஆட்சியை ஆண்டவர் செய்கிறார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் நீதியை விரும்பினால், நேர்மையை விரும்பினால், நேரிய வழியில் நடந்தால், தீமைகளை வெறுத்தால், ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார், நம் மீது அன்பு கூறுகிறார் என்பதுதான் இந்த திருப்பாடலினுடைய இறுதி பகுதியாக இருப்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் அன்பின் மாந்தர்களாக, நீதியை விரும்புகிறவர்களாக, சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அரசன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. ஆண்டவர் நீதியுள்ள அரசர், நாம் எவ்வழி? செபிப்போமா. ஆற்றலின் நாயகனே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். நல்ல ஒரு அரசராக எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறீர். சரியானவற்றை நாங்கள் தேர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறீர். பல நேரத்தில் தீமைகளை தேர்ந்து கொள்கிறோம், உம்மை விட்டு விலகி போகிறோம். உம்மை போல உம்முடைய அரசாட்சியில் வாழக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடனிருந்து ஆசீர் தந்து, உமது அருள் தந்து, கரம் பிடித்து வழி நடத்துங்க. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் ஆண்டவரின் தோற்றமாற்ற விழாவில் நாம கிட்ட என்னென்ன விஷயங்கள்ல மாற்றங்கள் நிகழ வேண்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதை வந்து நல்ல விதத்துல நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. பெரியவங்களை பார்த்தா நம்ம ஹம்பிளா பேசணும், மரியாதையுடன் இருக்கணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம வந்து திமிரா இருக்கக்கூடாது, தலைகணத்தோட இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா யோசித்து பார்ப்பேன், நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்குது? தலைகணத்தோடு இருக்குதா, கர்வம் நிறைந்ததா இருக்கிறா, ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறானா,
எதுல எல்லாம் தற்புகழ்ச்சி கொள்ளக்கூடிய ஆளா சில இருக்கிறாங்க சமயம் நம்மள நாமே பெருமையா பேசிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கிறத நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். கராத்தே கிட் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல வந்து நடிகர் ஜாக்கி சான் நடிச்சப்ப அவர்கிட்ட வந்து வில் ஸ்மித்தோட பையன், அந்த குட்டி பையன் வந்து கராத்தே கத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுவானா வருவான். ஃபர்ஸ்ட் டே வருவான். வர்றப்போ அவனுக்கு என்ன அப்படின்னா, நான் கராத்தே கத்துக்கிட்டு எல்லாரும் தூக்கி போட்டு மிதிக்கலாம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் என்ன பண்ணுவான் வருவான். வந்தவொடனே அந்த ஜாக்கெட் மேல அந்த கோட் போட்டிருப்பான், அந்த கதை கழட்டிட்டு வாங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு இருப்பான். அதை அப்படியே கீழே போட்டுருவான். அவர் சொல்ல எடுத்து அதை என்ன பண்ண அந்த ஹேங்கர்ல மாட்டு. அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமா அதான் ட்ரைனிங் நடக்கும். வருவான் ஜாக்கெட் கட்டும் திரும்ப மாட்டுவான். திஸ் இஸ் கால்ட் ஆட்டிடியூட். நம்ம எதையும் அங்க போட்டோம் எடுத்தோம் கவுத்தோம் நான் எப்படி இருக்கிறேன் அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்க கூடாது. நீட்டா டீசென்ட்டா நல்ல விதமாக பிறரை கவரும் வண்ணம், பிறரை நேசிக்கும் வண்ணம், கனிவோடு பேசும் வண்ணம் நம்முடைய ஆட்டிடியூட் இருக்க வேண்டும். மாற்றம் காணுவோம். இன்னும் வேற ஒரு விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஆகஸ்ட் 6 ஆண்டவரின் உருமாற்ற திருவிழா. இறைமகன் இயேசு தான் அனுபவிக்க இருக்கிற பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு மற்றும் மானிட மகனின் 2ஆம் வருகை பற்றி தன் சீடர்களிடம் தெரிவித்த 8 தினங்களுக்கு பின் நடைபெற்ற முக்கிய நிகழ்வே ஆண்டவரின் உருமாற்றம். தனக்கு பின்பு மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் திருச்சபையினை வழிநடத்தவும் தன் சீடர்களை தயார் செய்த ஆண்டவர் இயேசு தான் படப்போகின்ற பாடுகளையும் உயிர்ப்பினையும் அன்போடு எடுத்துரைத்தார். தனது சீடர்கள் அனைவரும் இறைப்பணி செய்வதற்கு முன்னுதாரணமாக பேதுரு, யோவான் மற்றும் யாக்கோப்பினை அழைத்து கொண்டு ஒரு உயர்ந்த மலைக்கு சென்ற ஆண்டவர் இயேசு அவர்கள் முன்பு தோற்றம் மாறி தான் இறைமகன் என்று சான்று பகர்ந்தார். இயேசுவின் உருமாற்றத்தின் போது அவரது திருமுகமும் ஆடைகளும் ஒளிமயமாக மின்ன மோசேயும் எலியாவும் ஆண்டவர் முன்பு தோன்றி அவரோடு உரையாடினர். ஆண்டவரின் உருமாற்றத்தின் போது மேகத்திலிருந்து என் அன்பார்ந்த மகன் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று குரல் ஒலிக்க சீடர்கள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள். கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் கொண்டாடப்படுகிற ஆண்டவரின் உருமாற்ற திருவிழா அர்மேனிய திருச்சபையில் 6 நாட்கள் நோன்பிருந்து கொண்டாடப்படுகிறது. கிபி 1456ஆம் ஆண்டு திருத்தந்தை 3ஆம் கலிஸ்டஸ் திருச்சபை துருக்கியர் மீது அடைந்த வெற்றியின் நினைவு சின்னமாக ஆண்டவரின் உருமாற்ற திருவிழாவினை திருச்சபை முழுவதும் கொண்டாட பணித்தார். ஆண்டவர் இயேசுவின் உருமாற்ற திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பாவ வாழ்வினை விட்டுவிட்டு ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ உறுதி ஏற்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மாற்றம் காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா எந்த விஷயத்த நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும்? அடுத்ததா என்ன அப்படின்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருந்தப்போ பக்கத்துல இன்னொரு பெட்ல ஒரு ஃபேமிலி ஒருத்தங்க இருந்தாங்க. அப்போ அவருக்கு காலில் ஒரு சின்ன அடிபட்டு இருந்துச்சு. அவருக்கும் கொஞ்சம் என்னன்னா ரொம்ப நாளா கண்டுக்காம விட்டனால அது கொஞ்சம் செப்டிக் ஆயிடுச்சு, பெருசாயிருச்சு. அப்போ அவரை பார்க்க வந்தவங்க என்ன காலில் அடியா அப்படின்னு ஒருத்தங்க கேட்ட உடனே அல்ல லைட்டா ஒரு சின்ன அடிதாங்க சரியா அப்படின்னு ஒரு என்ன அடிபட்ட நபர் சொல்றாரு. கூட ஒருத்தவங்க அட்டெண்டர் ஒருத்தங்க இருந்தாங்க. ஐயோ எப்படி விட்டுறாதீங்க, இன்னும் பெருசாயிடுங்க, உள்ள ரொம்ப அடிபட்டு ஆழமா போயிடுங்க அப்படி இப்படி நெகட்டிவா பேசி பயங்கர நான் பக்கத்துல உட்காந்துட்டு யாரா நீங்க எல்லாம் நெகட்டிவா பேசி அவர் இன்னும் கொஞ்சம் பயமூத்தி அவர் நார்மலா இருந்த மனுஷனை கூட பயப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. நிச்சயமா. அதாவது நம்ம கூட பார்க்க வரவங்களும் சரி, நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தை அப்படியே பூதாகாரமாக பேசக்கூடிய நாமளே மேபி என்ன பண்ணிருப்போம், அப்படிதான் இருந்திருப்போம் மேபி. ஸோ அப்போ அதுல நம்ம மாற்றம் காண வேண்டும். நம்மளுடைய வார்த்தைகள் பிறர் நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அந்த வார்த்தை கனிவான வார்த்தையாக இருக்க வேண்டும், பிறரை மரியாதையோடு பேசக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும், உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும், உத்வேகமூட்டக்கூடிய வார்த்தைகளா என்ன பண்ணணும் இருக்க வேண்டும். நீ நல்லா இருக்க மாட்ட, விளங்க மாட்ட அப்படின்னு நெகட்டிவா பேசணும் அப்படின்னா அது அப்படியே நமக்கு தான் ரிட்டர்ன் வரும். சோ அதுபோல நல்ல வார்த்தைகளை நாம் பேசும் வண்ணம் நம்முடைய வார்த்தைகளில் நாம் மாற்றம் காண வேண்டும். கண்டிப்பா மாற்றிக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
அண்ட புழுகன் அப்படின்னு வாய் ஓட்டக்காரன் ஒருத்தர் இருந்தான். அவன் எப்போது பார்த்தாலும் புழுகு மூட்டையில அவுத்து அவுத்து விடுவான். அதுல வல்லவன் அவன். அவனுக்கு போட்டியா இன்னொரு கிராமத்துல இருந்து ஆகாச புழுகன் அப்படின்னு ஒருத்தன் வந்தான். இவனும் எப்போதுமே புழுகுனி மூட்டைகளை அடுக்கடுக்கா எடுத்து எடுத்து விடுவான். அதுல இவன் வல்லவன். 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. அண்ட புழுகன் சொன்னா, தம்பி, போன வாரம் எங்க ஊர்ல ஒரு புளிய மரம் வளர்ந்துருந்துச்சு பாரு. அது நேரா வளர்ந்து வளர்ந்து ஆகாசத்தை தொட்டு மேகத்தை கிழிச்சுக்கிட்டு போயிருச்சு பாரு. நாங்க ஏணி வச்சு தான் ஏறி அந்த புளிய பறிச்சோம். அதுக்கு ஆகாச புழுகன் பதட்டம் இல்லாம சொன்னானா, அப்படியாண்ணே, எங்க ஊர்ல போன மாசம் ஒரு பெரிய நெசவாளி ஒரு பிரம்மாண்டமான பாய் ஒன்று நெஞ்சாரு. அதோட நீள அகலம் எவ்வளவு தெரியுமா? இந்த உலகத்தை விட பெருசு, அம்மாம் பெருசு, வானத்தேற்ற பெருசு. கேட்டவன் முகத்தில் சுழிச்சு, அடே தம்பி, அம்மாம் பெரிய பாயை சுருட்டி எங்கடா வைப்பாங்க? இவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, நீங்க சொன்னீங்கல்ல அந்த புளிய மரம் நேராக வளர்ந்து 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 ஆகாசத்தை தொட்டு நேராக கிழிச்சுக்கிட்டு மேகத்தை கிழிச்சுக்கிட்டு போன அந்த புளிய மரம், அந்த பொந்துக்குள்ளே தான் அதை சுருட்டி வைப்போம் அப்படின்னு சொன்ன உடனே கூட்டம் சிரின்னு சிரிச்சுட்டான். இப்போ விடலை அண்ட புழுகை. நேற்று ராத்திரி நான் ஒரு பெரிய மீன் பிடிச்சேன். அந்த மீனோட வால் சென்னையில் இருந்துச்சு, தலை கன்னியாகுமரியில் இருந்துச்சுன்னா பார்த்துக்கங்களேன், அவ்வளோ பெரிய மீன். மக்கள் இதை வாயை பொழந்துக்கிட்டே கேட்டாங்க. உடனே ஆகாச புழுகை சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, அது ஒன்றும் இல்லை, அந்த மீனை வறுத்து நீங்கள் தின்னீங்கல்ல, அந்த வாடையும் மனமும் அடுப்பில் வச்ச குழம்பு சட்டியும் என்னோட வீட்டில் இன்னும் சூடாகத்தான் இருக்குது. நான் மோந்து தான் பார்த்தேன். இதை கேட்ட உடனே கூட்டம் இன்னும் சிரிச்சிருச்சு. விட்டானா அண்ட புழுகன்? நான் நட்ட தேங்காய் மரம் எவ்வளோ ஒசரமாக வளர்ந்துச்சுன்னா நிலாவுக்கு போய் அங்கேருந்து தான் அந்த தேங்காயை நாங்கள் பறிக்க வேண்டிய ஆகிப்போச்சு. அந்த ஆகாச புழுகன் சொன்னானா, அந்த தேங்காயைத்தான் நான் எடுத்து உடைச்சேன். அதுலேருந்து வந்த தண்ணியில தான் நேற்று காவிரியே பெருக்கெடுத்து ஓடிச்சுன்னா பாருங்களேன். கூட்டம் சிரித்தது. விடவில்லை அண்ட புழுகன். என்ன ஒரு கொசு கடிச்சிருச்சுப்பா நேற்று. அதை ஒரு 50 பேர் சேர்ந்து அடிச்சாங்க, அம்மாம் பெருசு. அதுக்கு ஆகாச புழுகன் சொன்னானா, அப்படியா, அந்த கொசுவோட பேரன் தான் என்னையும் கடிச்சான். என் ரத்தத்தை அந்த பேரன் குடிச்சதுமே அவன் உடலு வீங்கி ஒரு பெரிய ஹெலிகாப்டர் மாதிரில பறந்து போச்சு. கூட்டம் கேட்டு கேட்டு சிரிச்சுது. சலிக்கல அண்ட புழுகன். எங்கள் வீட்டு கோழி ஒரு முட்டை போட்டுச்சுன்னா அதை உடைக்க ஜேசிபி தான் கொண்டு வருவாங்க. அதை வச்சு முட்டையை உடைச்சி தான் நாங்கள் ஆம்லேட்டே போடுவோம், அவ்வளவு பெருசு. இதுக்கு ஆகாச புழுக்கையும் சொன்னானா, இருக்கும். அது போட்ட இன்னொரு முட்டையிலிருந்து வந்த ஒரு ஆம்பளை குஞ்சு கூவுன சத்தத்தை கேட்டு தான் அலாரத்தையே மனுஷ பயலுக கண்டுபிடிச்சான்னா பார்த்துக்கங்களேன். இதை கேட்டுட்டு இன்னமும் சிரிச்சாங்க. விடலை அண்ட புழுகை. எங்கள் அம்மா சுட்ட சப்பாத்தி எவ்வளோ பெருசு தெரியுமா? ஒரு ஊரே சுற்றி வர உக்காந்து உக்காந்து மூக்கு முட்டை சாப்பிடுச்சுங்க. அதுக்கு ஆகாச புழுகன் சொன்னானா, அதுக்கு தொட்டுக்க சட்டினியை யார் சப்ளை பண்ணான்னு நினைக்கிற? நான் தான். அந்த சட்டினி அரைக்க ஏரி தண்ணியவே மிக்சியில் ஓட்டு ஊற்றி அந்த சட்னி அரைச்சோம்னா பாருங்களேன் எப்படி இருக்கு. அடுக்கடுக்கான அண்ட புழுகனும் ஆகாச புழுகனும் கதை. அளவுக்கு மீறி பெருமை பேசினால் நம்பிக்கை நாரி போய்விடும். பொய்யில் போட்டி போட்டால் உண்மை ஊருக்கு போய்விடும். உண்மை எளிமையாக இருக்கும், பொய் எப்போதுமே அலங்காரமாகவே இருக்கும். அண்ட புழுகனுக்கு பொய் சொல்வது பொழுதுபோக்கு, ஆகாச புழுகனுக்கு அதை மிஞ்சுவது எதிர்பொழுதுபோக்கு. அதை கேட்கிற ஜனங்களுக்கு முழு நேர வெட்டி பொழுதுபோக்கு. இந்த உலகத்துல உண்மை என்னவோ மெல்ல 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 தான் நடந்து பழகுது. ஆனா இந்த பொய்யை ராக்கெட்ல பறக்குது. புழுகன் பேச ஆரம்பித்தால் புழுகன் கைதண்ண மாட்டான். ஏனென்றால் அந்த நேரத்தில் அவன் அதைவிட பெரிய புழுகு மூட்டையை அவிழ்த்து விட தயாராகி கொண்டிருப்பான். அண்ட புழுகன் ஆரம்பிப்பான், ஆகாச புழுகன் முடித்து வைப்பான். இந்த இடைப்பட்ட நேரத்திலே உண்மை மட்டும் ஓய்வெடுக்க போய்விடுகிறது. இந்த இருவருமே பேச ஆரம்பித்தால் என்ன ஆகும் தெரியுமா? கூகுளே எனக்கு தெரியாது என்று ஓய்விடும், சாட்ஜிபிடி சரணாகதி ஆகிவிடும், ஜெமினி நாணி கோணி ஓடிவிடும், பெர்ப்ளெக்சிட்டி பெயிண்ட் ஆகி போய்விடும். இப்படி ஏஐயே ஏனியில் ஏற்றிவிடும், ஏஐ டூல்ஸுகளையே டூருக்கு அனுப்பிவிடும். யாருக்கிட்ட? அண்ட புழுகன் ஆகாச புழுகனுக்கிட்டே வா.
அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நாம கிட்ட மாத்திக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய உடல் நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டும், அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ அன்ஹெல்தி ஃபுட் எல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ அந்த அன்ஹெல்தி ஃபுட் எல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நல்ல உணவுகளை உண்ண வேண்டும். சரியான நேரத்துல தூங்கணும், சரியான நேரத்துல சாப்பிடணும், கண்ட நேரத்துல கண்டதை சாப்பிடக்கூடாது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு. மிட் நைட்ல போயிட்டு நான் இந்த பிரியாணி சாப்பிட்றேன், நான் இங்க போயிட்டு இந்த ஐஸ்கிரீம் அங்க விற்பாங்க, இந்த நைட்ல இங்க போனா இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாம அதுக்கு ஆப்போசிட்டா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இல்லாம நமக்கு வந்து ஒரு நல்ல உடல்நிலை நமக்கு வேணும்னா இந்த மாற்றத்தை நம்ம வந்து காண வேண்டும். கண்டிப்பா. ஏன்னா உடல் நலத்துல இந்த பழக்க வழக்கம் தீய பழக்கத்திலிருந்து நல்ல பழக்கத்திற்கான ஒரு மாற்றம், அது என்னுடைய உடல் நலம் குறித்த ஒரு மாற்றமாக என்ன பண்ண இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி வந்து சென்னையில வந்து ஏகப்பட்ட மிட் நைட் பிரியாணி சென்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது சொல்லுவாங்க ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, காலை உணவை அரசனை போலும், மதிய உணவை மந்திரி போலும், இரவு உணவை யாசகன் போலும் சாப்பிடணும். அப்பதான் வந்து பாடி ஷேப் வந்து இப்படி ஷேப்பா. நம்ம இப்ப காலையில என்ன பண்றோம், ஸ்கிப் பண்ணிடுறோம். மதியம் கொஞ்சம் முரட்டு தீனி, நைட் வந்து அதிக முரட்டு தீனியா நம்ம சாப்பிடுறோம். அப்போ நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி போயிடும், இந்த மாதிரி போயிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம ஆரோக்கியம் இல்லாத பழக்க வழக்கங்களில் இருந்து ஆரோக்கியமான பழக்க வழக்கத்திற்கு மாற்றம் காண வேண்டும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயங்கிறத தொடர்ந்து அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு நிச்சயமா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோஸ், நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இல்லையா, மாற்றம் காண்ட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் எதுல மாற்றம் காணணும்? ஸோ அடுத்ததான் எதுல மாற்றம் காண வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்முடைய ப்ரியாரிட்டிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில 5 மணிக்கு என்ன பண்றோம், அலாரம் அடிக்குது, எந்திக்கிறோம். இல்லையே இன்னொரு 6 மணிக்கு எந்திரிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு படுத்து தூங்க. அப்ப நம்மளோட ப்ரியாரிட்டிஸ் எதுக்கு போயிருது, தூக்கத்துக்கு போயிருது. அப்போ அந்த நேரங்கள்ல ஒரு கணம் சிந்தித்து பார்த்து, இது நான் எதுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரியாரிட்டி? என்னுடைய வேலைகளுக்கு காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த வேலை செய்யணும்னு வச்சிருக்கேன், 4 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த வேலை செய்யணும்னு வச்சிருக்கேன், எனக்கு செய்வதற்கு இவ்வளவு வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளை எதை நான் முதலில் செய்வது, அதை ஒரு ப்ரியாரிட்டிஸ் பண்றது எவ்வளவு முக்கியமோ, அதுபோல அந்த தருணங்கள்ல நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு சிற்றின்பங்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அதை சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த நேரத்தில் அது நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். அந்த நேரத்தில் 5 மணிக்கு எந்திருக்கப்போ ஒருவேளை ஏசி போட்டு கழுத்து வரைக்கும் கம்பளியை மூடி தூங்குறப்போ அது ஒரு சுகமா இருக்கிறப்ப, இன்னொரு 1 மணி நேரம் தூங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு தூங்குறப்போ அந்த ப்ரியாரிட்டியை நம்ம எங்க கொடுக்குறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய ப்ரியாரிட்டிஸ்ல மாற்றம் காண வேண்டும். சூப்பர், கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட கேட்டாங்கங்க, குரல் மாற்றம் வந்து ஒரு 2லேருந்து 3 வாரத்துலேருந்து இருக்குது டாக்டர், என்ன பண்ணணும்? ஸோ ஒருத்தருக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை அப்படின்னா குரல் மாற்றம் வரும். அந்த குரல் மாற்றம் நீங்கள் மருந்து போட்டிங்கனாலே சரியாயிடும். சில பேருக்கு என்ன ஆகும்னா 2லேருந்து 3 வாரத்துக்கு மேலேயும் அந்த குரல் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இவங்க என்ன பண்ணணும், இது எதனால் வருதுன்னா இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் வருண்குமார் ஜே, காது மூக்கு தொண்டை நிபுணர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். ஸோ ஒருத்தருக்கு வந்து தொண்டையில் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லை வாய்ஸ் சேஞ்சோ இல்லை கரகரப்பு இருக்குது சார், அது வந்து இப்படின்னு சொல்லி தொண்டையை கிளியர் பண்ணால் சரியாகுது. இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நம்ம பேசிகிட்டே இருக்கேன், வாய்ஸ் பிரேக் ஆகுது, இல்லை ரொம்ப நேரம் பேச முடியல. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸில் நிறைய பேர் இஎன்டி கிளினிக்கு வராங்க. ஸோ இது எதனால் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வாட்டியும் கோல்டுனால இந்த குரல் மாற்றம் இருக்காதுங்க. இப்போ ஒருத்தருக்கு கோல்டு வருது அப்படின்னா ஒரு 2 நாள்லேயோ 3 நாள்லேயோ குரல் மாற்றம் சரியாயிடும், ஒன்ஸ் கோல்டு செட்டில் ஆன உடனே. சில பேருக்கு இது நீடிச்சு ஒரு 2லேருந்து 3 வாரம் இருக்கும்போது தான் அவங்க பயந்து போய் ஒரு டாக்டர் கிட்ட வராங்க. இது என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன வேணாவும் இருக்கலாம். அதாவது குரல் நாணத்தில் ஒரு வீக்கமாகவோ இல்லை ஒரு சதை வளர்ந்ததோ இல்லை அது கேன்சராக கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப காமனான ஒரு வோக்கல் கார்ட் லீஷன், அதாவது குரல் நாணம் சொல்லப்படுற ஒரு சதை இருக்குங்க. அது வந்து நம்ம குரல் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதில் ஏதாவது வீக்கம் வந்து சதையாக ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இது வோக்கல் நாடியூல்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக ஒருத்தருக்கு குரல் எப்படி வருது, ஒரு குரல் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா 2 குரல் நாணம் எல்லாருக்குமே இருக்குங்க. ஸோ வோக்கல் கார்டுன்றது இந்த மாதிரி ஒரு சதை இருக்கும். ஸோ இந்த டிஷ்யூ என்ன ஆகும்னா,
குரல் நாணம் ரெண்டு பக்கமும் இப்படி கிட்ட வந்துச்சு அப்படின்னா குரல் ப்ரொடியூஸ் ஆகும். இதுவே விலகிடுச்சு அப்படின்னா சுவாச குழாயில் காற்று போய் நுரையீரலுக்கு காற்று சேர்க்கும். ஸோ இப்போ நம்ம பேசும்போது கீழே லங்ஸில் இருந்து ஒரு காற்று வந்து இந்த குரல் நாணத்துக்கு கீழ்ப்பகுதியில் இடிக்குங்க. அப்போ இந்த குரல் நாணம் வைப்ரேட் ஆகி நம்ம பேசும்போது குரல் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் நார்மலாக ஒரு வாய்ஸ் ப்ரொடக்ஷனுக்கான ப்ராசஸ். இதில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மிமிக்ரி பண்ணுற ஆர்டிஸ்டோ இல்லை ரொம்ப நேரம் பேசக்கூடிய மக்களோ இல்லை ரொம்ப வாய்ஸ் அப்யூஸ், கத்தி பேசுறது கத்தி பாடுறது இந்த மாதிரி இருக்குனாலோ, இல்லை சில பேர் வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஸ்பைசி ஃபுட் இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ் இருக்குனாலோ இந்த வாய்ஸ் ஆனது மாற்றம் ஏற்படும். எப்படின்னா இந்த வோக்கல் கார்டில் ஏதாவது வீக்கம் ஏற்படும். சில பேர் என்ன ஆகுதுன்னா, இந்த வீக்கம் கொஞ்ச நாள் இருக்கும் போதே காமிக்காமல் விட்டுட்டு இது கிராஜுவலாக அப்படியே கத்தி பேசி 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 இவங்களுக்கு அதில் சதை வளர வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ குரல் நாணத்துக்கு மேலே ரத்த ஓட்டங்கள் இருக்குது. அதுலேருந்து ரத்த ஓட்டத்துலேருந்து வெடித்து உள்ள சின்ன சதையாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இனிஷியலாகவே வந்துட்டாங்கன்னா இந்த சின்ன சதையானது ரிசால்வ் பண்ணிடலாம். இதுவே லேட் ப்ரெசன்டேஷன் அப்படின்ன பட்சத்தில் நம்ம அந்த சதை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எவாலுவேட் பண்ணணும். சிறப்பான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான மருத்துவ ஆலோசனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் காண வேண்டிய விஷயங்கள். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்ததான் இதுல மாற்றம் காண வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது உறவு நிலைகள்ல நம்ம வந்து மாற்றம் கொண்டு வர வேண்டும். ஏன்னா இப்ப பல நேரங்களில் பார்த்தோம்னா உறவு நிலைகள் கிட்ட நம்ம வந்து எப்படி பேசணும்னா சிடுசிடுன்னு பேசுவோம். அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க மாட்டோம். எந்த இடத்துல எப்படி பேசணுன்றது தெரியாம நம்ம வந்து பேசிடுவோம். திடீர்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க, அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறோம், நான் கலாய்க்கிறேன், நான் காமெடி பண்றேன் அப்படின்ற பேர்ல அவங்கள ஹர்ட் பண்ணுவோம். ஸோ அப்படிலாம் இல்லாம நம்ம வந்து அந்த உறவு நிலைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மரியாதையுடன் பழக வேண்டும், மரியாதையுடன் நடத்த வேண்டும். அவங்களுக்கான முன்னுரிமையை நம்ம வந்து கொடுத்து அவங்களை வந்து மரியாதை நிமித்து பண்ணணும். கண்டிப்பா ஏதோ ஒரு வேறுபாடு அவங்களுக்குள்ள காட்ட கூடாது. கூடாது. எல்லா உறவு நிலைகளையும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட நல்ல உறவு நிலை ஏற்படுத்தும். நாளைக்கு நம்மளை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணும். நம்ம இந்த பக்கம் வர்றதை பார்த்தோன்னே ஐயோ இவன் வரான மூஞ்சில முழிக்கணுமா என்ன இருக்கக்கூடாது, விலகி போயிட கூடாது. ஸோ அப்போ அந்த வகையில் உறவு நிலைகளில் நல்ல விஷயங்களை நான் கையாள கற்றுக்கொள்ள என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோம். இந்த வேற நிமிஷம் தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் திரிகடுகம் எண் 59 நுழைகின்றோம். உள்ளவை போல அழிபவை, கிளைஞருக்கு உதவாதான் செல்வமும், பைங்கூழ் விளைவின் கண் போற்றான் உழவும், இளையனாய் கள்ளுண்டு வாழ்வான் குடிமையும், இம்மூன்றும் உள்ளன போல கெடும். திரிகடுகம் 59. நிலைத்தவை போல அப்படியே கெட்டு போயிடும், அழிந்து போய்விடும். எந்த மூன்றும்? செல்வம். எந்த வகையான செல்வம்? உறவினர்களுக்கு உதவாத செல்வம் இருக்கிறதே, அது இருப்பது போன்று இருக்கும், ஆனால் தன்னால் அப்படி அழிஞ்சு போயிடும். அப்படின்னா என்ன? அந்த செல்வத்தை கொண்டு உதவணும். உழவு, அது வேறொன்றுமில்லை, அங்கு பயிர் வளர்ந்து வருகிற நேரத்தில் அதற்குரிய பாதுகாப்பை கொடுக்கா தன்மையில் செய்கின்ற ஒருவருடைய அந்த உழவு, அதுவும் அப்படியே அழிந்து போய்விடும். இளமையிலேயே மதுவை விரும்பி குடித்து வருகிறவருடைய அந்த குடும்பமும் அழிந்துவிடும். மூன்றும் பயங்கரமான செய்திகள். ஆக இங்கு முதலில் நாம் செல்வம், அதான் நிலையாமை என்று பலவும் இருக்கின்றன. அவற்றுள் செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, அதாவது இந்த வாழ்க்கை நிலையாமை, உலகம் நிலையாமை என்றெல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் ஏதோ நிலைத்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இங்கு ஆடுகிற ஆட்டம் என்ன, பாடுகிற பாட்டம் என்ன என்கின்ற அந்த செய்திகளுக்குள் நாம் நுழைந்து விடக்கூடாது. மாறாக இந்த செல்வம் அது நிலையற்றது. அதனால் தான் இயேசு சொல்வார், மண்ணகத்தில் இங்கு பூச்சி திருடர் எல்லாருமே அழிச்சிருவாங்க அந்த செல்வத்தை, இங்கே ஏன் சேர்த்து வைக்கிறீங்க? விண்ணகத்தில் செல்வத்தை சேர்த்து வையுங்கள். அப்போ அதற்கு கருவியாக இந்த செல்வம் பயன்படும். அந்த கருவியை கருவியாகவே பயன்படுத்தி அதை கொண்டு இங்கு எல்லாரும் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறைக்கு உதவுங்கள் என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வள்ளுவர் இவ்வாறு இந்த குறளினை பதிவு செய்வார். சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் என்பார். செல்வம் பெற்றதனுடைய பயன் என்ன?
அந்த உறவுகளெல்லாம் நம்மோடு இணைந்து இருப்பதற்கு அந்த செல்வம் பயன்படுகிறது. அது செல்வத்தினுடைய ஒரு உயரிய பயன். ஆனால் அந்த செல்வத்தை இப்படி சுற்றம், உறவு, நட்பு இவற்றை பெருக்குவதற்கு, வளர்த்து கொள்வதற்கு, வலிமைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படவில்லை என்றால் அந்த செல்வத்தால் பயன் என்ன? ஒரு பயனும் இல்லை. ஆக இங்கு பலரும் தேடுகிறார்கள். திரைகடல் ஓடியும் திரவையும் தேடு என்றெல்லாம் இருக்கிறது. அதுபோன்று பணத்தை தேடுகிறார்கள். அதான் ஒரு பாட்டு இப்படி வந்தது, எனக்கு தெரிந்த வரைக்கும் பாடுறேன். என்னென்னா, எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன், அரசன் முதல் ஆண்டி வரை தேடுகின்ற பணத்தை நான் எங்கே தேடுவேன். இப்படி தேடுவது, அதுவும் பணத்தை தேடுவது என்பது ஒரு உயரிய பணியாக இங்கு பலரும் வைத்திருக்கிறார்கள். தேடலாம், தாழ்வில்லை. ஆனால் தேடப்பட்ட அந்த பணத்தை, செல்வத்தை கொண்டு என்ன செய்கிறோம்? அது கடவுள் விரும்புகின்ற வகையில் இங்கு இந்த இறையாட்சி தன்மையில் மக்கள் எல்லாரும் இணைந்து நன்றாக ஒன்றாக வாழ்வதற்கு உதவுகின்ற கருவியாக அது பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி பயன்படுத்தப்படவில்லை என்றால் அதனால் பயனில்லை, பயனில்லை. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் கிளைஞர். கிளை, மரத்துக்கு கிளை போன்று இங்கு கிளைஞர். கிளைஞர் என்ன? உறவு, உறவினர், நண்பர், சுற்றம் என்னெல்லாம் இருக்கிறது பாருங்க. ஆக ஒரு மரத்துக்கு கிளை போன்று இங்கு கிளைஞர்களாக இங்கு நம்மோடு இருக்கின்றார்கள். அந்த கிளைஞர்கள் இங்கு வாழ வேண்டும். தான் சொல்வார்கள், இப்படிப்பட்ட கிளைஞர்கள், இப்படிப்பட்ட உறவுகள் இல்லாத ஒருவர் இருக்கிறார் என்றால், நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நாங்கள் தனித்து வாழும் என்றெல்லாம் இருக்கிறார் என்றால் அவர்கள் எப்படி, எதற்கு சமமா? இங்கு குளத்தில் கரை இல்லாமல் தண்ணீர் இருப்பதற்கு சமமா? குளம் என்றால் குளத்து கரை இருக்கணும். குளத்து கரையில் தான் தண்ணி அங்கே இருக்க முடியும். எனக்கு இந்த சுற்றம், உறவு, கிளைஞர்கள்லாம் வேண்டாம், நான் ஏன் பார்த்துக்கிட என்று எண்ணினால் அது எப்படி அந்த குளத்தில் தேங்குகின்ற தண்ணீர், ஆனால் கரை இல்லாத நிலையில் தண்ணீர் தேங்குகிறது. அப்படி தேங்க முடியுமா? தேங்க முடியாது. எனவே பணத்தை சேர்ப்பதற்காக கிளைஞர்களை, உறவுகளை விட்டுவிடாதீர்கள், விட்டுவிட வேண்டாம். மாறாக உறவுகளை, கிளைஞர்களை பெருக்கிக் கொள்வதற்கு பணத்தையும் பயன்படுத்துவோம் என்கின்ற வகையில் இன்று இந்த நாளில் உறுதியேற்றுக்கொள்வோம். ஆக பயன் இதன் மூலமாக கிடைக்கும் என்பதை அறிந்திருக்கிற நாம் அதன் அடித்தளத்தில் வாழ்வதற்கு இன்று செல்வத்தையும் பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்றுக்கொண்டு கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரைகடுக்கும் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மாற்றம் காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா எந்த இடத்துல நம்ம மாற்றம் காணணும்? ஸோ அடுத்தது நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல, என்ன விஷயத்துல அப்படின்னு பார்க்கின்ற பொழுது டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பல கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி கீப் அப் பண்றதுன்னே சில நாட்கள்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவன் ஒருவனுக்கு நேரத்தை சரிவர பயன்படுத்த தெரிகிறதோ அவன் வாயில இருந்து எனக்கு நேரம் சரியில்லைங்கிற வார்த்தை வரவே வராது. ஸோ அப்போ அந்த நேரத்தை சரிவர கையாளுவதற்கு காலையில் எழுந்திருப்பது, ஒரு ரெஸ்ட் ரூம் போனா கூட 5 நிமிஷமா 10 நிமிஷமா அந்த நேரத்துல முடிச்சுட்டு என்ன வேலை இருக்காங்க வெளியே வந்துடும். நம்ம பல நேரம் உள்ள மொபைல் போனை தூக்கிட்டு போய் உட்கார்றவங்க வெளியே இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெசேஜ் அடிப்பாங்க, வெளியே அடுத்த ஆள் தயாராக இருப்பதால் நீங்கள் உள்ளே இருந்து வெளியே வரும். இந்த மாதிரிதான் நிறைய வீடுகள் என்ன ஆயிட்டு இருக்குது, போயிட்டு இருக்கு. எங்க வீட்டுல நான் ரெஸ்ட் ரூம் போன எங்க பாப்பா ரீல்ஸ் பார்த்தேன். என்ன ஆச்சு தெரியுமா? அதுல வந்து ஹஸ்பண்டுக்கு வைஃப் வந்து கிஃப்ட் கொடுத்திருக்காங்க, பர்த்டே கிஃப்ட். ரெஸ்ட் ரூம்ல ஃபேனு, அவருக்கான மொபைல் போறதுக்கான சார்ஜ் போட. நானும் பார்த்தேன் அந்த வீடியோ. அப்பனா அவர் எந்த இடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்றது அவங்க வந்து கண்டிப்பா வீட்டுல வந்து எந்த இடத்துல அதிகமா இருக்கிறாருன்னு பார்த்தா அங்க கழிவறையில தான் அதிகமா வந்து கிஃப்டா இல்ல அவருக்கு வந்து உணர்த்துறாங்களான்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா அதுதான் இன்னைக்கு பல வீடுகள். எங்க வீட்லயுமே என்ன அப்படின்னா, அந்த போறப்ப எங்க பாப்பா வழி மறிச்சு இப்ப எங்க போற, ரெஸ்ட் ரூம் போறேன், போனை கொடுத்துட்டு போ, போன் எடுத்துட்டு உள்ள போ, அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ அப்போ இது போல நம்ம நேரம் அப்படிங்கறத நிறைய இதுலயே நம்ம என்ன பண்றோம், விரயம் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு ஃபிளைட்டை பிடிக்கிறதுக்கோ ட்ரெயினை பிடிக்கிறதுக்கோ சீக்கிரமா போக தெரிஞ்சு நமக்கு பூசைக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஏதோ ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் நம்ம கூப்பிட்டுருக்காங்கன்னா அங்கேயும் அதே வேகத்தோடு போக தெரிந்திருக்க வேண்டும். ஸோ இதை நம்ம சரிவர கையாளக்கூடிய நல் மாற்றத்தை காண வேண்டும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். சமூக ஊடகம் குழந்தைகளில் கவனிக்கும் திறனை குறைக்கிறதா அல்லது புதிய கற்றல் வாய்ப்புகளை திறக்கிறதா? சிறாரின் மனநிலை பாதிக்கப்படுகிறதா அல்லது சிறார்களுக்கு புதியவைகளுக்கான வாசலை சமூக ஊடகங்கள் திறக்கிறதா? அடிமைத்தனத்தை உருவாக்குகிறதா அல்லது திறமைகளை வெளிக்கொணர உதவுகிறதா? குழந்தைகளை சமூக ஊடகங்களிலிருந்து முழுமையாக தடுக்க வேண்டுமா அல்லது டிஜிட்டல் ஒழுக்கத்தை, ஊடக கல்வியை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டுமா? வாருங்கள், இதற்கான தெளிவை
வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி 1 சாமுவேல் 2 மற்றும் 3 அதிகாரங்கள். ஏலியின் புதல்வர்கள் கீழ்த்தரமானவராக இருந்தனர். அவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளவில்லை. அந்த இளையோரின் பாவம் ஆண்டவரின் திருமுன் மிக பெரிதாகவே இருந்தது. ஏனெனில் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தப்பட்ட படையல்களை துச்சமாக கருதினார்கள். ஆனால் சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். ஏலி தன் பிள்ளைகளை எப்படி வளர்த்தாரோ அதை போலவே சாமுவேலையும் வளர்த்தார். ஆனால் ஏலியின் பிள்ளைகள் கோயிலையும் பலியையும் மையப்படுத்தி பாவம் செய்தனர். ஆனால் சாமுவேலோ அதே கோயிலையும் பலியையும் மையப்படுத்தி இறை திருவுளத்தின்படி வாழ்ந்தார். இன்றைய டிஜிட்டல் காலகட்டத்திலும் ஏலியின் பிள்ளைகளைப் போல ஊடகத்தை தீயவைகளுக்கு பயன்படுத்தும் சிறார்களும் உண்டு. சமூக ஊடகத்தை நன்மைக்கும் பயன்படுத்துகின்ற சிறார்கள் உண்டு. கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் தான் இணையவழி கல்வி என்ற போர்வையில் சிறார்கள் திறன்பேசியின் வழியாக கல்வியினை நுகரத் தொடங்கினர். இந்த நுகர்வு இணையம் வழி கல்வி என்று நின்று விடாமல் இணைய விளையாட்டு, இணைய நண்பர்கள், இணைய உணவுகள், இணைய வியாபாரம், இணைய சூதாட்டம் என்று விரிய தொடங்கியது. இதனால் திறன்பேசியினை பயன்படுத்தும் சிறார் அதிகமாக இணையத்தை சார்ந்து இருப்பதால் திறனற்ற கூட்டமாக உருவாகி வருகின்றனர். இப்பெரும் உண்மையை கூர்ந்து கவனித்த சில நாடுகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் சிறாருக்கு பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளன. குறிப்பாக ஆஸ்திரேலியா சமீபத்தில் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸ்னாப்சாட் போன்ற தளங்களை 16 வயதிற்குட்பட்டவர்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதித்தது. அந்நாட்டின் தொடர்புத்துறை அமைச்சர் அன்னிகா வெல்ஸ் என்பவர் குறிப்பிடும்போது, சமூக ஊடகங்கள் சிறார்களை இயங்கு நிலை உத்திரிக்க ஸ்தலத்திற்கு இழுத்துச் செல்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார். மேலும் சமூக ஊடகங்களை இயக்கும் நெறிப்பாட்டு முறை, அதாவது அல்காரிதம், சிறார்களில் நடத்தையில் போதையூட்டியாக இருந்து அவர்களின் முழு மனித வளர்ச்சியை பாதிக்கிறது என்கிறார். பல்வேறு சமூக ஊடக அறிஞர்கள் மற்றும் இணைய செயல்பாட்டாளர்கள் இதற்கு எதிர் வினையாற்றினாலும் சிறார்களின் பாதுகாப்பிற்காக ஒரு நாடு திட்டமிடுகிறது என்பதை நினைக்கும் போது மகிழ்ச்சியே. ஆயினும் நேர்த்தியாக சரியான காரணங்களுக்காக இணையத்தை அல்லது சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் சிறார்களுக்கு இது பெரும் நெருக்கடியை கொண்டு வரக்கூடும். ஆஸ்திரேலியாவை போன்று இன்று பல நாடுகள் சமூக ஊடகங்களை சிறார் பயன்படுத்துவதற்கு எதிராக சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கின்றன. டென்மார்க், சீனா, பிரான்ஸ், பிரிட்டன், மலேசியா, அமெரிக்கா, ஸ்பெயின், ஜெர்மனி போன்ற நாடுகளும் சில வழிகாட்டுதல்களையும் சட்டங்களையும் சிறார்களை இணைய ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்க கொண்டு வந்திருக்கின்றன. குழந்தைகளை முற்றிலும் தடை செய்வது சில நேரங்களில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக சமூக ஊடகங்களை தடை செய்தால் பெற்றோருக்கே தெரியாமல் போலி கணக்குகளை சிறார்கள் உருவாக்கி பயன்படுத்த வாய்ப்புள்ளது. இது அதிக ஆபத்தானது. எனவே 11 வயதினருக்கு தடையை விட கண்காணிப்பும் வழிகாட்டுதலுமே சிறந்தது. யாரையும் ஆன்லைனில் கிண்டல் செய்யக்கூடாது என்றும், யாராவது இவர்களை துன்புறுத்தினால் உடனடியாக பெற்றோரிடம் சொல்ல வேண்டும் என்றும் தைரியம் கொடுங்கள். வீட்டு முகவரி, பள்ளி பெயர், போன் நம்பர் போன்றவற்றை ஒருபோதும் பொதுவெளியில் பகிரக்கூடாது என்று கற்பியுங்கள். தினமும் இவ்வளவு நேரம்தான் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற விதியை உருவாக்குங்கள். அதிலும் குறிப்பாக அவர்களோடு சேர்ந்து உருவாக்குங்கள். அதிகமாக சமூக ஊடகங்களை நுகரும் சிறார்கள் அதிகமாக உளநல பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர். தங்கள் உடல் பற்றிய எண்ணத்தில் எதிர்கருத்துக்களை கொண்டுள்ளனர். தங்களை எப்போதும் இணைய உலக ஆளுமைகளோடு ஒப்புமைப்படுத்தி தங்களை கீழ்த்தரமாக பார்க்கின்றனர். எனவே சமூக ஊடக தடை என்பது சிறார்களை நல்வழிப்படுத்தி அவர்களை மன பிறழ்வுகளிலிருந்தும் தூக்கமின்மையிலிருந்தும் பாதுகாக்கும் என்கின்றனர் அறிஞர்கள். எனினும் ஏலி சாமுவேலை நம்பியது போல் நம் பிள்ளைகளையும் முழுமையாக நாம் நம்ப வேண்டும். குழந்தைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பது போல சமூக வலைத்தளங்களை எப்படி தைரியமாக கையாள்வது என்றும் கற்றுக் கொடுப்பதே நலமான வாழ்வுக்கு இட்டுச் செல்லும். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.
அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் ஆண்டவரின் தோற்றமாற்ற விழாவில் நாம கிட்ட மாற வேண்டிய, மாற்றிக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதில் நம்ம மாற்றம் காண வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும். நல்லா பாடுற திறமை, நல்லா பேசுற திறமை, நல்லா டான்ஸ் ஆடுற திறமை, நல்லா வரைகிற திறமை நிறைய இருக்கும். ஆனா அந்த ஸ்டேஜ் மேல ஏறி போய் நான் வந்து என்னோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கு எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும். சோ அந்த பயத்தை நான் வந்து விட்டு எனக்கான திறமையை நான் வந்து அங்க காட்டணும். அதுக்கான மாற்றத்தை நான் காண வேண்டும் அப்படின்ற கண்டிப்பா பயத்தை விடக்கூடிய மாற்றம், சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மாற்றம். சோ அப்படி எதிர்கொள்ளாம நான் பயந்து போய்கிட்டே இருந்தேன்னா, நான் இந்த பூமியில வந்ததும் யாருக்கும் தெரியாது, இருந்ததும் யாருக்கும் தெரியாது, போனதுக்கு அப்புறம் தெரியாது. சோ அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் நான் ஒரு மகத்தான வாழ்க்கையை வாழ்வதற்கு அந்த பயத்தை விட்டொழித்து சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மாற்றம் என்னில் மிக மிக அவசியம். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வாழை மரத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து குறைபாடு. இந்த கால்சியம் சத்து குறைபாடு நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், கால்சியம் அப்படிங்கிறது எல்லா சத்துக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சத்து. அந்த சத்து இல்லை அப்படின்னு சொன்னால் தழைச்சத்து மட்டுமே அதிகமாகும். அதிகமாகிறப்ப இலைகள் கிழிஞ்சு போயிடும், திருகி போயிடும், முறையான வளர்ச்சி இருக்காது, நுனி மாறி போயிடும். இந்த மாதிரியான ஒரு தொல்லை இருக்கும். இந்த அமைப்பு இருக்கிறப்ப அந்த பயிரோட வளர்ச்சி சரி இருக்காது. பொதுவாக வாழை அப்படிங்கிறப்ப நமக்கு எப்பவும் 8லேருந்து 12 இலைகள் இருக்கணும். எண்ணி பார்த்தோம்னா அந்த மாதிரி இலைகள் இருக்காது, புது இலைகள் வராது. அப்போ இந்த சூழ்நிலையை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 2 தலைக்கு மேலே இலைகள்லையும் சரி பண்ணணும், தரையிலையும் சரி பண்ணணும். இப்போ தரையில் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சிரமம் பார்க்காம 200 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடியும், வேம் அப்படிங்கிற திரவம் 1 லிட்டரும், பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டரு, மீனமிலம் 3 லிட்டர் இப்படி கலந்து மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றிடணும். இதில் இந்த வேம் என்ன பண்ணும்? அது மண்ணில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை எடுத்து கொடுக்கும். அதே நேரத்தில் பொட்டாஷ் பாக்டீரியா என்ன பண்ணும்? மண்ணில் இருக்கக்கூடிய சாம்பல் சத்தை எடுத்து தரும். மீனமிலம் அது கொடுக்கலாம். பொதுவான சத்துக்கள் அந்த பயிருக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அப்படி பண்ணுறப்ப புதிதாக வரக்கூடிய இலை கிளியாமல் வரும். இது தரையில். மேலே தெளித்து ஒன்று எருக்கு கரைசல் பண்ணிங்கன்னா 50 லிட்டர் தண்ணியோட 50 லிட்டர் எருக்கு கரைசல், மீனமிலம் அல்லது பஞ்சகாவியா 1 லிட்டரு, சூடோமோனாஸ் 1 லிட்டரு, முக்கியமாக சோலுபார் அப்படிங்கிற போரான் பவுடர் 200 கிராம், கடல் பாசி உரம் 1/2 லிட்டரு, சீவீடு எக்ஸ்ட்ராக்டுன்பாங்க, அது கலந்து இலையில் தெளிக்கணும். இதில் மீனமிலம் பதிலாக ஈயம் கரைசல் தெளித்தா ரொம்ப சிறப்பு. அப்படி தெளிக்கிறப்ப இலைகள் வந்து நல்லா விரிஞ்சு அழகாக வரும். கிளியாமல் இருக்கணும்னா எருக்கு கரைசல் கலந்திங்கன்னா இலை கிளியாது, நல்ல வாடையோடு இருக்கும். இலை வந்து நல்ல வாடையோடு வரும். அது பொதுவான ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக நமக்கு பயிர்களில் கிடைக்கும். முறையான சத்துக்கள் தரையில் வைக்கிறப்ப வாழையில் கிழங்கு அழுகல் வராது. கிழங்கு அழுகல் வந்ததுன்னா குலை சரியாக வராது. குலை சரியாக வரலைன்னா எண்ணிக்கை குறைஞ்சிரும், சைஸ் குறைஞ்சிரும், எடை குறைஞ்சிரும். நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது எந்த ஒரு விவசாயத்துலேயும் வேர்பகுதியை கண்ணுக்கு தெரியாத வேர்பகுதியை சிறப்பாக்கணும். அந்த வேர்பகுதி அதை வந்து தொல்லை இல்லாமல் பார்த்துக்க முறையாக தண்ணி கொடுக்கணும், முறையாக சத்துக்கள் வைக்கணும், மண் பரிசோதனைக்கு ஏற்ற மாதிரியான இடுபொருள் கொடுக்கணும். ஒருவேளை தண்ணி வந்து சப்ப தண்ணின்னு சொல்லக்கூடிய பைகார்பனேட் அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீராக இருந்ததுன்னா
கண்டிப்பாக கிணத்துல ஈயம் கரைசலை கலந்து விட்டு பாய்ச்சலாம், அல்லது வெஞ்சுரி வழியாக ஈயம் கரைசலை பாய்ச்சணும். அப்படி பாய்ச்சிறப்ப அந்த பயிரில் அந்த உப்புத்தன்மையை மீறி அந்த பயிர் இயல்பாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிர் கரைசலோ அல்லது சாணப்பாச கரைசலோ இதை வாங்கி தயார் பண்ணி நம்ம கொடுக்குறப்ப செலவும் குறையும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையும் தீர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கும். பிரித்து கொடுக்கணும், எல்லா பயிர்களுக்கும் சமமாக சத்துக்கள் கிடைக்கிறத ஏற்பாடு பண்ணணும். ஈயம் கரைசலுங்கிறது வெளியில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், அதை வாங்கி இலைகளில் தெளிக்கிறது நல்லது. சாணப்பாசி கரைசல் 100 ரூபாய் தாங்க, வெளியில் வாங்கி அதை பெருக்கமடைய செஞ்சு 6 மாதம் அளவில் பயன்படுத்தலாம். உயிர் கரைசல் தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வெளியில் 2200 செலவு பண்ணி பொட்டாஷ் மூட்டையில் வாங்கி கொடுக்குற செலவு 3 முட்டை செலவழிக்கிற காசில் சரியாயிடும். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண அது ஒரு மிகவும் முக்கியமானது. செஞ்சு பாருங்கள். இது சம்மந்தப்பட்ட வேறு எதுவும் குறைபாடுகள் இருந்தனா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு கேளுங்க, நான் சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மாற்றம் காண வேண்டும். எதில் அடுத்தது மாற்றம் காணணும்? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு ஸ்கூலுக்கு வந்து கலெக்டர் வந்து மரம் நடுறதுக்கு என்ன பண்ணாராம், வருவாராம். அப்போ வந்து அந்த எம்சி பண்ணுறவங்க சொல்லுவாங்களா, எப்பவும் போல நம்முடைய கலெக்டர் எப்பவும் நம்ம நடக்கூடிய அதே இடத்துல எப்பவும் போல இந்த மரத்தை என்ன பண்ணுவாராம், நடுவாராம் அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம், காலகாலமா அதே இடத்துல தான் மரம் நடக்கிறாரு, ஆனா அந்த மரத்தை என்ன பண்றதுல வளர்த்துக்கிறது கிடையாது. அப்போ இது போலதான் நாமளும் பல நேரம் என்ன பண்றோம், அந்த கன்சிஸ்டன்சி நம்ம கிட்ட இருக்கிறதே கிடையாது. ஆண்டுதோறும் நியூ இயர் ஆச்சுன்னா, நியூ இயர் ஆனோடனே கேட்கக்கூடிய ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி, நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன? ஓகே, அதை ஃபாலோ பண்ணீங்களா? இல்ல, பொங்கல் வரைக்கும் கூட நாங்கள் தாங்காது. ஸோ இப்போ பல நேரம் இந்த கன்சிஸ்டன்சி நம்மகிட்ட இல்லாதனால தான் பல விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், இழந்து கொண்டே இருக்கின்றோம். பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி தான் விடாமுயற்சி, அதுதான் கன்சிஸ்டன்சி. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் வெற்றி கிடைத்தே தீரும். அப்போ அப்படிப்பட்ட வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு நல் மாற்றத்தை நாம் காண வேண்டும். கற்றுக்கொள்வோம், வளர்த்துக் கொள்வோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பைல்ஸ் ப்ராப்ளம், மூலம் மலச்சிக்கல். இதை பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாக ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா நோய்க்கும் மெயின் ரீசன் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? கான்ஸ்டிபேஷன் தான் மாஸ்டர் காஸ் எல்லா டிசீஸ்க்கும். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் சுகர் பேஷண்ட்டு கேளுங்க, கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க. கிட்னி பேஷண்ட் கேளுங்க, மேக்ஸிமம் பேர் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க. பைல்ஸ் பேஷண்ட் மேக்ஸிமம் கான்ஸ்டிபேஷன். அதனால் மலச்சிக்கல் ஒரு பெரிய பிரச்சனை எல்லா நோய்க்கும் வர்றதுக்கு காரணம். அந்த வகையில் இன்னைக்கு பைல்ஸ் அப்படின்னு சொன்னால் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை பற்றிலாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு பைல்ஸ் இருக்குது அல்லது ஃபிஸ்டுலா இருக்குது, ஓகேவா? இதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? ஆசனவாயில் நமக்கு உள்நாக்கு இருக்கு இல்லையா, அது போல் குரோத் சின்னதாக்குவோ சற்று பெரியதாக்குவோ, மறு போல பரு போல, இல்லை உள்நாக்கு சைஸில் கூட இருக்கலாம். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், தெரியாது. மலச்சிக்கல் இருக்கலாம். சரி, இப்போ பைல்ஸ்னால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மோஷன் போகும்போது வலி, எரிச்சல், மோஷன் வித் பிளட்டு, இல்லை ஃபஸ்ட்டு பிளட்டு அப்புறம் மோஷன் திருப்பி பிளட்டு, இப்படிலாம் இருக்குது. அறுவை சிகிச்சை தான் பைல்ஸ்க்கு தீர்வுன்னு கட்டாயம் கனவு காணாதீங்க. அது தவறு. ஏதோ அவசரம் போகிறீங்க செய்கிறீங்க, அந்த நேரத்துக்கு ஒரு எமர்ஜென்சி சொல்யூஷனோ ஒழிய பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அதனால் உங்களுக்கு பைல்ஸா, நீங்கள் அதுக்கு உண்டான உணவுகளை கடைப்பிடிக்கணும். அவாய்ட் பண்ணக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணணும். அதுவும் இப்போல்லாம் சம்மரில் பார்த்தீங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கும். அரிப்பு இருக்கும், அப்புறம் வலி இருக்கும், ப்ளீட் ஆகும், மோஷன் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி பேஷண்ட்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். சில டிப்ஸ் கூட சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும். அதே போல் வாரத்துக்கு 2 நாள் தலை முதல் கால் வரை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. 1 ஸ்பூன் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க விளக்கெண்ணெய்.
பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை உரிச்சிட்டு கழுவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதை எண்ணெயில் வதக்கிடுங்க, அதை சாப்பிடுங்க. முக்கியமாக பச்சை மிளகாய், நான்வெஜ்ஜு, சீ ஃபுட்டு, சிக்கன் எடுக்காதீங்க. வேணால் மட்டன் சூப் ஒத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருவோம். சாப்பிட வேண்டிய உணவுகளை நீங்கள் சாப்பிடணும். இப்போ இளநீர் சாப்பிடலாம், மோர் சாப்பிடலாம், நன்னாரி சர்பத் சாப்பிடலாம், பாதாம் பிசின் சாப்பிடலாம், அத்திப்பழம் சாப்பிடலாம், மாம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை அரைச்சி தேன் கலந்து சாப்பிடலாம். இப்படி உங்கள் நோயின் தாக்கத்தை பொறுத்து இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஆறாத புண்கள், அது பைல்ஸாக இருக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு புண் வந்தால் ஆறாமல் இருக்கும். கேன்சர் பேஷண்ட்டுக்கோ புண் வந்தால் ஆறாமல் இருக்கும். அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் மெடிசன்ஸ் இருக்குது, ஆயின்மெண்ட் இருக்குது. அதுக்கு புண்ணை ஆற்றக்கூடிய கேப்சியூல்ஸும் ஆயுர்வேத முறைப்படி இருக்குது. அதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு ஆறாத புண்கள் கூட விரைவில் ஆறும். அதே போல் மேக்சிமம் நான் சொல்கிறேன், நீங்கள் கடைப்பிடித்தால் பைல்ஸ் ப்ராப்ளம் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கும் வழிமுறைகள் இருக்கு. நீங்கள் கடைப்பிடித்தால் பலன் பெறலாம். நிறைய உணவுகள் இருக்குது, பழங்கள் இருக்குது, காய்கள் இருக்குது, கீரைகள் இருக்குது. இப்போ துத்திக்கீரை இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, அத்திப்பழம் இருக்குது, மாதுளம் இருக்குது, கொய்யா இருக்குது, ஏகப்பட்ட உணவுகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வரும்போது A to Z ஒரு பக்கம் உங்களுக்கு உணவு எழுதி கொடுப்போம். நிச்சயமாக கடைப்பிடித்தால் பலன் கிடைக்கும். அதனால் பைல்ஸ் ப்ராப்ளம் நீங்கள் ஜஸ்ட் பைல்ஸ்ன்னு சொன்னால் போதும். அதுவும் நான் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறது, நீங்கள் ஃபோட்டோ எடுத்த ஆனஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுங்க. நீங்கள் வாங்க, அப்பாயின்மெண்ட் எடுக்க, இல்லை ஆன்லைனில் கன்சல்டேஷன். ஈஸியாக க்யூர் பண்ணக்கூடிய வழிமுறைகள் இருக்குது, கடைப்பிடிக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டவரின் தோற்றமாற்ற விழாவில் நாம கிட்ட மாற வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றேன். நம்ம கிட்ட மாற வேண்டிய அடுத்த மாற்றம் என்னன்னு பார்க்கும்பொழுது, கடவுளோடு நம்ம உடனிருப்பை வலுப்படுத்தி கொள்ள மாற்றம் காண வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய தேவைக்காக மட்டும்தான் அவரை நம்ம யூஸ் பண்றோமே தவிர்த்து எல்லா நேரத்திலயும் அவரோட நம்ம உடனிருப்போடு இருக்குமான்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 minutes கூட கடவுளோடு செலவிடுறதுக்கான நேரம் இல்லைன்னா நீங்க எந்த மாதிரியான மாற்றத்தை வச்சிட்டு இருக்கீங்கன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நிச்சயமா ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு படைச்சு நம்ம பண்ற தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு இந்த இன்னொரு நாள் வாழ்ந்துட்டு போ, இன்னொரு நாள் வாழ்ந்துட்டு போ, நமக்கு கொடுக்கறாரு இல்லையா, கொடுக்கக்கூடிய ஒரு எவ்வளவோ எக்ஸ்கியூஸ் கொடுத்தலாம் கொடுக்கக்கூடிய கடவுள்கிட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு பேசுறது கூட எனக்கு என்ன இல்ல நேரம் இல்லை அப்படின்னா நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுல மாற்றம் காண வேண்டும். கடவுளோடு நெருங்கி பேசுவதற்கு, நெருங்கி பழகுவதற்கு. பெட்டிஷன் போட போய் நின்றுவோம், எனக்கு இது வேணும் அது வேணும், கிடைச்சதுக்கு அப்புறம் ஏதோ கடமைக்குன்னு போய் செய்வோம், அவ்வளவுதான். அதுவும் கூட செய்யறது ரொம்ப ரேர். அந்த விவிலியத்துல சொன்ன மாதிரி தான் 9 ஒரே ஒரு தொழுநோயாளி, அதுவும் வேற்றுல தரதான் என்ன பண்ணார், வந்து நன்றி சொல்ல வந்தார். வந்தோடனே அப்ப மீதி 9 பேரின் நோய்களும் குணமாகவில்லையா, எல்லாம் ஆச்சுங்க, ஒரு பேரும் திரும்பி வரலைங்க. நம்மளும் பல நேரங்கள் அந்த 9 பேர்ல ஒருத்தரா தான் நம்ம இருக்கிறோம். சோ அப்ப அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய தருணம் இந்த தருணம். கற்றுக்கொள்வோம். சிறப்பான நாள் ஆண்டவருடைய தோற்றமாற்ற விழாவில் இன்னைக்கு நமக்குள்ள நிகழ வேண்டிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சிந்திச்சிருக்கிறோம். சிந்தித்ததை வாழ்வாக்குவதற்கு முற்படுவோம். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாட அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எண்ணிக்கை நூல் 624. ஆண்டவர் உனக்கு ஆசீர் வழங்கி உன்னை காப்பாராக. இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களை, மனமாற்றம் அடைவோம், உருமாற்றம் பெறுவோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை. ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட IT கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.